சென்னையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ரவுடிகள் இருவரை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். போலீசாரை கண்டதும் தப்பியோடிய போது கீழே விழுந்ததில் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கஞ்சா பொட்டலம் போட்டவர்கள் மாவு கட்டுடன் சிறை சென்றதன் பின்னணி என்ன? தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையால் திசை மாறி செல்வதற்கு காரணமாக இருந்த ரவுடிகள் இருவர் வீல் சேரில் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பலரின் எதிர்காலத்தை முடவாக்கிய ரவுடிகள் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு தடுக்கி விழுந்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை காவல் நிலையங்களுக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அதன் அடிப்படையில் தாம்பரம் காவல்துறை ஆணையர் பவன்குமார் உத்தரவின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 26 வயதான தீபக் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இந்த கும்பல் ஆந்திராவிற்கு சென்று மொத்தமாக கஞ்சாவை வாங்கி வந்து தாம்பரம், வண்டலூர், மணிவாக்கம், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தீபக்கை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். போலீஸ் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டி வந்த நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி வரதராஜபுரம் பகுதியில் தீபக்கின் நண்பர் விக்னேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டார். கஞ்சா விற்பனை தொழில் போட்டி காரணமாக நிகழ்ந்த இந்த கொலை வழக்கில் சூரியகாந்தி, குமார் மற்றும் ஆமேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தனது நண்பர் விக்னேஷ் கொலை செய்யப்பட்ட ஆத்திரத்தில் கஞ்சா போதை தலைக்கேறிய தீபக் வரதராஜபுரம் பகுதியில் 5ற்கு மேற்பட்ட வீடுகளை அடித்து நொறுக்கி உள்ளார். இதில் அதிமுக பிரமுகரான சம்பத்குமார் என்பவரை கொலை செய்ய முயற்சித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமறைவான தீபக்கை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திங்கட்கிழமையன்று லட்சுமி நகரில் அடையாறு ஆற்றுப் பகுதியில் தீபக் பதுங்கியிருந்ததை அவரின் செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் கண்டுபிடித்தனர். போலீசார் அங்கு சென்றபோது அடையாறு மதகு பகுதியில் தீபக் மற்றும் அவரின் கூட்டாளி 25 வயதான சந்துருவும் கஞ்சாவை பொட்டலம் போட்டுக் கொண்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போட்டுவிட்டு இருவரும் தப்பியோட முயற்சித்தனர். மதகு மேல் ஏறி தப்பிக்க முயற்சித்த போது 30 அடி உயரத்தில் இருந்து தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் தீபக்கிற்கு ஒரு காலிலும் அவரது கூட்டாளி சந்துருவுக்கு ஒரு கை மற்றும் காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை மீட்ட போலீசார் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு இருவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது. கஞ்சா விற்பனை செய்ததுடன் பல்வேறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு அட்டூழியம் செய்து வந்த ரவுடிகளை மாவுக்கட்டுடன் ஸ்ட்ரெச்சர் மற்றும் சக்கர நாற்காலி வண்டியில் போலீசார் தள்ளிச் சென்றனர். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 ரவுடிகளுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை செய்யும் ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது.